சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் தோசை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப், தேங்காய் திருவல் 1 கப், வெல்லம் 1/2 கப், ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், தேன் தேவையான அளவு. தேங்காய் தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு எடுத்துருக்கோம். இந்த தேங்காய் தோசைக்கு நம்ம தனியாக எந்த மாவும் அரைக்க போகிறது கிடையாது. நம்ம யூஸ்வலாக இருக்க இட்லி தோசை மாவுலேயே நம்ம இதை பண்ணலாம். இந்த இட்லி மாவில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ரொம்ப புளிச்சு மட்டும் இருக்கக்கூடாது. நமக்கு புதுசாக ஆட்டின மாவு இருந்தால் ரொம்ப புளிச்சும் இல்லாமல் புளிக்காமையும் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாவு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சும் இல்லை, அதே சமயம் புளிக்காமையும் இல்லை. ஸோ இது நேற்று ஆட்டின மாவு அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாவை எடுத்துக்கிட்டு இதில் நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், இந்த மாதிரி தேங்காய் நீங்கள் நல்லா 1 கப் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் தோசைங்கிறதுனால நமக்கு நிறைய தேங்காய் சேர்க்கும் போது அந்த க்ரீமி அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா 1 கப் அளவுக்கு நம்ம இதில் தேங்காய் சேர்க்குறோம். அடுத்ததாக இதில் வெல்லம், ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நமக்கு சூட்லேயே நல்லா கரைஞ்சிரும். இது மாதிரி நல்லா நம்ம திருப்பி சேர்த்துட்டாலே போதும். இதுக்கு பாகு எடுத்து சேர்க்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி சேர்த்துட்டா போதும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு. அங்கங்கே நமக்கு முந்திரி பருப்பு வரும்போது நல்லா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்லும் நல்லா காஞ்சிருக்கு. இந்த கல்லில் நம்ம ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் திக்காக ஊற்றணும். அப்போ தான் நமக்கு எடுக்க வரும். திக்காக ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் ஒரு 2 ட்ராப் போல் நம்ம நெய் போட்டாச்சு. இது இப்போ நல்லா சிம் ஃபயரில் வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு தோசை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த தேங்காய் தோசை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த தேங்காய் தோசை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஆல்ரெடி நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். அதனால தேங்காய்லாம் இருக்கிறதுனால நமக்கு அப்படியே சாப்பிடலாம். தனியாக தொட்டுக்க நமக்கு எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் இப்படி சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட நம்ம இந்த மாதிரி தேன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இந்த தேனோடு நம்ம நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தனியாக சட்னிலாம் அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஆனால் இந்த தோசை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த தோசை பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக்கு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.